ஓகே. அடுத்த சிலபஸ் வந்துட்டோம். ஸோ புரோட்டோ ஹிஸ்ட்ரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ எப்படி படிப்படியா வந்து மனிதன் வந்து கற்கால மனிதன் வந்து இப்போ பிரான்ஸ் ஏஜ் வரைக்கும் வந்தாங்க ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஆ இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவா உங்களுக்கு யோசிக்க தெரியுதா? அப்படி போனா ட்ரையா இருக்கும் சப்ஜெக்ட். சரிங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1300 BC. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருங்க. ஓகே. சரிங்களா? 3300 to 1300 BC. இந்த இது என்னைக்கு மட்டும் கொஞ்சம் புக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பான். மற்றபடி அது மோரல்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நொமேட்டிக்கா இருந்திருக்கான் மனிதன். அப்புறம் கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து ஸ்டே ஃபார் லாங்கர் டைம் சேம் பிளேஸ் ஸ்டில் ஹார்வெஸ்டிங் கிராப். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து அவன் வந்து அறுவடை காலம் வர வரைக்குமே அங்க தங்கி இது வாழ்ந்துருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் செடென்டரி லைஃப் ஒரு இடத்துலயே வந்து இருந்து வாழக்கூடிய தன்மை வந்திருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் சொசைட்டி கிரியேட் ஆச்சு. இதனால இருந்து வாழும்போது ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகுது. சொசைட்டில இருந்து மேம்பட்டு அவன் சிவிலைசேஷனை மாறுறான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட பேசிக் இது. சிவிலைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னா சொசைட்டி விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹைலி டெவலப்டு கல்ச்சர் அண்ட் வே ஆஃப் லைஃப். அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு கல்ச்சர் இருக்கணும், டெவலப்பான கல்ச்சர். அதே மாதிரி வந்து வே ஆஃப் லைஃப்பும் வந்து நல்லபடியா இருக்கணும். அதான் வந்து சிவிலைசேஷன் சொல்லப்படும். சரிங்களா? பாருங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சர்வைவிங் சிவிலைசேஷன். இதை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்க. சரிங்களா? அந்த டேர்ம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் யூஸ் பை ஜான் மார்ஷல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இவர் ஜான் மார்ஷல் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? டேர்ம் சிவிலைசேஷன் எமர்ஜ் அரௌண்ட் இண்டஸ் நதிக்கரையில தான் அது வந்து உருவாயிருக்கு. அதர் நியர்பை ரிவர்ஸ் ஆஃப் கக்கர், கக்கர் ஹக்ரான்னு சொல்லுவாங்க. அது வந்து சரஸ்வதி, ரைட் சரஸ்வதி அண்ட் தஸ்ரவாதின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது சரஸ்வதிங்கிறது மண் கடியில போயிடுச்சு. சரிங்களா? ஹக்கர் கரக்கா சரஸ்வதின்னு சொல்றாங்க. IVC is also Indus Valley Civilization is also referred as a Harappan civilization because the first city to be excavated Harappa. ஃபர்ஸ்ட் தோண்டி எடுக்கும் போது ஹரப்பா சிட்டி தான் தோண்டி எடுத்திருக்காங்க. அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ சுமேரியன் சிவிலைசேஷனா சுமேரியாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால சுமேரியன் பேர் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? Bronze was extensively used during this period and thus this time period is referred to bronze. Bronze அதிகமாக யூஸ் பண்ணனால இதை வந்து என்ன செய்யலாம், பிரான்ஸ் ஏஜ் நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிரான்ஸ்ங்கிறது என்னலாம், காப்பரும் டின்னும் சேர்ந்தா உங்களுக்கு அலாவே சேர்ந்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பிரான்ஸ் கிடைச்சிரும். பீப்புள் ஆஃப் தி சிவிலைசேஷன் வேர் இன் டச் வித் அதர் சிவிலைசேஷன். சரிங்களா? மற்ற சிவிலைசேஷன் டச்ல இருந்திருக்காங்க. யார் யார் பத்தி மெசபடோமியன் சிவிலைசேஷனோட டச்ல இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதோடது மேப். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹரப்பா, இங்க கீழே பாத்தீங்கன்னா லோத்தல். சரிங்களா? இப்படி பண்ணோம் அப்படின்னா ஹரப்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா ஸ்டார்ட் பண்ணி அம்ரி இல்லைன்னா சுக்கந்தூர் இங்க இருக்கு. உங்களுக்கு ஈரான் இங்க இருக்கு. ஈரான் இல்ல வந்து சுக்கந்தூர் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல உங்களுக்கு இங்க பாகிஸ்தான் இதான், இதெல்லாம் பாகிஸ்தான். இது மெஹர்கர்ல பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கு. சுர்கட்டோடா இங்க இருக்கு. The area occupied by Harappan civilization was triangle in shape. முக்கோணமா இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ மேப்ல உங்களுக்கு கேட்கலாம் இந்தந்த இடம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிகிரி லெவல் படிக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? இந்த லெவலுக்கே அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ என்ன இடம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடம் வந்து எங்க இருக்குங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ஹரப்பாவா, அது எங்க இருக்கு, இந்தியாவுக்குள்ள இருக்கா இல்லையா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஹரப்பா வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்குல்ல. உங்களுக்கு ஹரப்பான் பாகிஸ்தான், மெஹகர் பாகிஸ்தான், நௌஷாரோ பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் தான். சரிங்களா? ஸோ சுக்கட்டவர் மட்டும் இங்க ஈரான் கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இண்டஸ் ரிவர் இங்க இருக்கு. சரிங்களா? அதே சரஸ்வதி கஹா ரிவர் வந்து இங்க இருக்கு, இங்க ஓடுது. புரிஞ்சுங்களா? ரிசர்ச் Researchers say that might river probably 1500 kilometer long dried up roughly 4000 years ago. சரிங்களா? டெக்டானிக் ஷிஃப்ட் ஆஃப் த எர்த், எர்த்தோட பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? அது வந்து ஷிஃப்ட் ஆனனால உங்களுக்கு என்னது, உங்களுக்கு வந்து அது வந்து அடியில போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டைவர்ஜன் கன்வர்ஜன் படிச்சிருப்பீங்களா? ஷிஃப்டிங். சரிங்களா? பிளேட் டெக்டானிக்ஸ்ல ஜியாகிரபில. அதனால உங்களுக்கு வந்து அந்த ரிவர் வந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க.
டியூ டு தி ஷிப்ஸ் சப்ளை டு த ரிவர் வாஸ் கட் ஆஃப். சரிங்களா, ஷிஃப்ட் ஆனால அந்த ரிவர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. ரிமைனிங் வாட்டர் சீப்டு டவுன் பிலோ த எர்த், எர்த்துக்கு அடியில் போச்சு ஃப்ரம் த ஃபிஷர். சரிங்களா, சரஸ்வதி போர்ட்ரேட் அஸ் சர்பாசிங் மெஜஸ்டி அண்ட் மைட்டி ஆஃப் ஆல் அதர் ரிவர்ஸ். இருக்கிறதுலே வந்து பெரிய ரிவர் வந்து சரஸ்வதி தான். பியூர் இன் ஹர் கோர்ஸ் ஃப்ரம் த மவுண்டைன் டு ஓஷன். சரிங்களா, பியூரா இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட் சே த ரிவர் நெவர் ஃப்ளோட் இண்டிபெண்டன்ட்லி இன் அலகாபாத். சரிங்களா, ஸோ எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அலகாபாத்ல மட்டும் அது ஓடல. பட் பார்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் யமுனா விச் மேட் கங்கா தட் இஸ் ஹவு ஆல் த்ரீ செட் ஹவ் மிட். எல்லாமே சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு 3 நதி சேர்ந்த சரஸ்வதி ரிவர் இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ வந்து இதுல வந்து பொலிட்டிகல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் லைஃப், எக்கனாமிக் லைஃப், லெகசி கண்டினியூட்டி ஆஃப் ஐவிசி, டிக்ளைன் ஆஃப் ஐவிசி, இதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ பொலிட்டிகல் ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்தீங்கன்னா there is no clear evidence about ruling class of hierarchical system. சரிங்களா, ஹெரார்கில் என்னது, அவங்க ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, தியரி ஒன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஐவிசி ஆஸ் டெரைவ்ட் ஃப்ரம் மெட்டீரியல் எவிடன்ஸ். சரிங்களா, அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வாஸ் பிலீவ்டு பி ஏ தியோக்ராட்டிக் ஒரு யூனிட்டரி. தியோக்ராட்டிக்னா மத குருமாக்கள் ஆட்சி செய்யுது. யூனிட்டரினா ஒருமுகமாக தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆட்சி தான் இருக்கும். Theocracy is a form of government in which religious institution is a source from which all authority derives. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து அவங்களோட வந்து உரிமைகள் வந்து கொடுக்கப்படும். சரிங்களா, தியரி 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா another theory is IBC was possibly ruled guild of merchants ஒலிகார்கின்னு சொல்லுவாங்க. வணிகர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. சரிங்களா, அவங்க வந்து ஒலிகார்கி ஸ்டேட்னு சொல்லலாம். சரிங்களா, தியோக்ரசினா மத குருமாக்கள் ஆட்சி செய்யுது. ஒலிகார்கினா அப்படின்னா வியாபாரிகள் ஆட்சி செய்யுது. கில்ட்ஸ்னா வந்து சங்கங்கள், வியாபாரிகள் சங்கம், மண்டி சங்கம்லாம் சொல்றோம்ல அது. Oligarchy is a form of power structure which is a small group of people having control of a country or organization. சின்ன குரூப் கிட்ட அது கண்ட்ரோல் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டிலாம் என்ன இருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, என்டர்டைன்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, க்ளோத்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, கொஸ்டின் பேட்டர்னே இப்படி தான் செட் பண்ணுவாங்க. சரிங்களா, அவ்வளோ டூல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கிரிப்ட்ல வந்து என்னது, ரிலீஜன் என்னது, பரியல் என்னது, நேச்சர் ஆஃப் சொசைட்டி என்னது. சரிங்களா, ஸோ ஃபுட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். சரிங்களா, வீட் அண்ட் பார்லி அஸ் அ ஸ்டேபிள் ஃபுட். ஸ்டேபிள்னா வந்து அடிப்படை ஃபுட். சரிங்களா, அன்றாட ஸ்டேபிள் ஃபுட். சீசம், லென்டில்ஸ் அண்ட் அதர் பல்சஸ் ஆல்சோ க்ரோன். சரிங்களா, அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களும் க்ரோன் பண்ணியிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் வாஸ் அ ப்ராக்டிஸ். சரிங்களா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேட் பண்ணதா ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபுட் இன்க்ளூடட் போத் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, டொமஸ்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கேட்டில், பிக்ஸ், ஷீப், கோட்ஸ் ஃபார் ஃபுட் ரிசோர்ஸஸ்க்காக அது பண்ணியிருக்காங்க. கவு ப்ரொவைடட் ஃப்ரெஷ் மில்க் அண்ட் மீட். சரிங்களா, கவுல இருந்து மில்க் வந்து இங்க பருகியிருக்காங்க, மீட்டையும். சரிங்களா, ஸோ அதனால இங்க வந்து அதிகமாக வந்து குழந்தைகளோட சதவீதம் காணப்படாது. சால்கோலஜிக்ல உங்களுக்கு குழந்தைகளோட சதவீதம் காணப்படுது. சரிங்களா, மெயின்டைன் கான்ஸ்டன்ட்லி ஹெல்தி டயட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி அப்ரூவ்ட் தட் இஃப் தே கன்சியூம் ரைஸ் ஆர் நாட். ரைஸ் வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க இல்லையான்னு தெரியல. ஹவர் சம் எவிடன்ஸ் ஹஸ் பீன் ஃபவுண்ட் இன் ரைஸ் ஹஸ்க் இன் ரோப்பர் அண்ட் லோத்தர். ரைஸ் ஹஸ்க் வந்து எங்க, நெல்மணி, அது வந்து எங்க கண்டுபிடிக்க, ரோப்பரும் லோத்தர்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது முக்கியம். ரைஸ் ஹஸ்க்கு எங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் ஃபாலோயிங் கேட்டுருவாங்க. சரிங்களா, லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் போத் மென் அண்ட் உமன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பீசஸ் ஆஃப் க்ளோத். ரெண்டு பீஸ் தான் இருக்கும். ஒன்று மேலாலே ஒன்று கீழே தான் இருக்கும். சரிங்களா, ஆண்கள் இப்படி தான் வந்து அணிவிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட. இதெல்லாம் வந்து அவங்க எவிடன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சும்மா வெறும் இது படத்துக்காக கொண்டு வரல. இதெல்லாம் வந்து எவிடன்ஸ். சரிங்களா, ஸோ இது பார்த்து நீங்க வந்து கற்பனைக்கு இது பண்ணிக்கலாம். சரிங்களா, காஸ்மெட்டிக்ஸ் ஒன் அப்பர் கார்மெண்ட், ஒன் அதர் லோவர் கார்மெண்ட். காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே நியூ யூஸ் ஆஃப் ஃபேஸ் பெயிண்ட். சரிங்களா, ஃபேஸ் பெயிண்ட் அவங்களுக்கு தெரியுது, மேட் ஐவரி. ஐவரினா என்னது உங்களுக்கு, யானை தந்தத்துல இருந்து டஸ்க்ல இருந்து எடுக்கிறது ஐவரி. சரிங்களா, அப்ப அது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் ஓவல் மிரர். சரிங்களா, இந்த ஓவல் மிரர் வந்து இது பண்ணிருக்காங்க. ஐவரி காம்ப். சரிங்களா, தந்தத்தான காம்பு அண்ட் வேரியஸ் ஷேப்ஸ். ஈவன் ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ அண்ட் அதர் சைட். இங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உமன் யூஸ் ஹேர் பின்ஸ் மேட் ஆஃப் ஐவரி. ஹேர் பின்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க, ஐவரி ஹேர் பின்ஸ்லாம். பிரான்ஸ் ஓவல் மிரர். சரிங்களா, கோல்டு பெண்டன்ட் இந்த மாதிரி, கார்னிலியன் பீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கோல்டு செயின் இந்த மாதிரி இருக்கும். ஆர்னமெண்ட்ஸ் மேட் ஆஃப் கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்கு, பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, ஃபில்லட்ஸ், கிரிடில்ஸ், ஆங்க்லெட்ஸ், இயரிங்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ் வேர்ன் பை உமன். சரிங்களா, பீட்ஸ் அந்த கடுக்கான்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து வேர்ன் பை மென் அண்ட் உமன். ரெண்டு நாள்லயும் பீட்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கையில கட்டுறது, ஒரு ஃபேஷனுக்காக பண்றது எல்லாமே. ஓகேவா, அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் இன்க்ளூட் லிட்டில் கிளே கார்ட்ஸ். சரிங்களா, மண்ணாலான கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் பிளேட் வித் டாய்ஸ் மேட் ஆஃப் டெரகோட்டா வைல் கேர்ள்ஸ் பிளேட் வித் டால்ஸ். சரிங்களா, களிமண்ணாலான இதுல கட்டையாலான விஷயம் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, சார்ட் ஆஃப் ஜெண்டர் பிளே ஸ்டீரியோடைப்பிங் வாஸ் தேர். அங்கேயே வந்து பெண்கள்னா இதான் விளையாடணும், ஆண்கள்னா இதான் விளையாடணும் அப்படிங்கிற ஸ்டீரியோடைப் அங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு.
சரிங்களா? கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும்னா இப்படிலாம் கூட கேட்கலாம். ஐவிஸ்ல ஸ்டிரியோ டைப் இருந்திருக்கா? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டது தான் கொஸ்டின் எடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்க தாண்டி தான் அவங்க வந்து மத்த புக்ஸ் தான் பார்க்க போறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் ஐவிசிங்கிறது நேஷனல் லெவல் டாபிக். தமிழ்நாடு டாபிக் இல்ல. ஸோ இந்த புக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ காட்டிலும் இதுல தான். ஏன்னா குரூப் 4க்கு ஸ்கூல் புக் நியாயம். குரூப் 2 வந்து டிகிரி முடிச்சவங்க. அப்போ டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன தேவை? தேடல் அதிகமா இருக்கணும். சர்ச் அதிகமா இருக்கணும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம ஸ்கூல் புக் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம போறது இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு டெஸ்ட்டுக்கு இந்த மாடல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? மாடல்ஸ் நான் போட்டிருப்பேன்ல, அத ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து என்டர்டைன்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பீப்பிள் லைக் மோர் ஆஃப் இன்டோர் கேம்ஸ் தேன் அவுட்டோர் டைம். அவுட்டோர் அம்யூஸ்மென்ட். சரிங்களா? இன்டோர்லயே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. போர்ட் கேம்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாரிலாம். இதெல்லாம் தோண்டி எடுக்கப்படுது. தே வர் ஃபவுண்ட் ஆஃப் கேம்பிளிங், பிளேயிங் டைஸ், டான்சிங், சிங்கிங்லாம் இது பண்ணியிருக்காங்க. ப்ளே கேம்ஸ் லைக் மார்பிள்ஸ், பால்ஸ் அண்ட் டைஸ். அப்பவே டைஸ் இருக்கு. தாயக்கட்ட. ஸோ இப்பயும் தொடருது. சரிங்களா? லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மென்ட். ஃபிஷிங் வாஸ் அ ரெகுலர் ஆக்குபேஷன் வைல் ஹண்டிங் அண்ட் புல் ஃபைட்டிங் வர் அதர் பாஸ் டைம்ஸ். சரிங்களா? ஸோ ஃபிஷிங் இருந்திருக்கு. ஹண்டிங், புல்லிங் பாஸ்ட் டைம்ஸ் அது. புல் ஃபைட்டிங் சீல். சீல்ல வந்து இத வந்து எழுதியிருக்காங்க. வரைஞ்சிருக்காங்க பாருங்க. புல் ஃபைட்டிங். ஸோ அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் அந்த இது பண்றாங்க உங்களுக்கு. என்னது? ஜல்லிக்கட்டு. ஸோ அங்கிருந்து வந்தவங்க தான். இதுதான் வந்து இங்க பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாரியும் ஒரு தியரி இருக்கு. சரிங்களா? நேச்சர் ஆஃப் சொசைட்டி பார்த்தீங்கன்னா, சோசியல் டிவிஷன் வந்து என்ன இருக்கு? இந்த ஹரப்பா தேர் ஆர் 3 டிஸ்டிங்விஷ்ட் சோசியல் குரூப் வந்திருக்காங்க. ரூல்டு, சரிங்களா? ரிச் மெர்ச்சன்ட்ஸ், புவர் லேபர்ஸ். சரிங்களா? மக்கள், சாதாரண மக்கள், ஆ பணக்காரங்க, புவர் இருக்கவங்க. சரிங்களா? அர்பன் சிவிக் செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. டவுன் பிளானிங் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. சிட்டடல் அண்ட் லோவர் டவுன். சிட்டடல்னா ஹையர்ல இருக்கும். லோவர் டவுனும் கட்டி வச்சிருக்காங்க. அட்வான்ஸ் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. வெல் பிளான்ட் அண்ட் ரோட் அண்ட் ஹவுசஸ் இருந்திருக்கு. பிரிக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்ட் ரேஷியோ இருக்கு. பிரிக்ஸ் வந்து என்னது? செங்கல் கற்கள். ஸ்டாண்டர்டா ரேஷியோட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்பரா இந்த அளவுல தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. சரிங்களா? இப்ப இவங்களோட ஏரியா அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள். இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஒரே கல் எடுக்கும்போது எல்லாமே ஒரே அளவா இருக்கு. சரிங்களா? அப்போ ஏதாச்சும் ஆட்சி நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பிரைவேட் வெல் அண்ட் ப்ராப்பர்லி வென்டிலேட்டட் பாத்ரூம்ஸ் இருந்திருக்கு. அதர் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காமன் வேர் ஹவுஸ் இருந்திருக்கு. வேர் ஹவுஸ்னா கிடங்கு. சரிங்களா? போட்டு வைக்கக்கூடிய இடம். கிரேட் கேனரி ஹரப்பா. ஹரப்பால வந்து கிரேட் கேனரி. ஜாடி. சரிங்களா? ஜாடிய மட்டும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அங்க வந்து ரைஸ சேகரிச்சு வச்சிருப்பாங்க. மழை காலத்துல எடுத்து சாப்பிடறதுக்காக வேண்டி. டாக்யார்ட் அட் லோக்கர். அந்த நங்கூரம் மாரி போட்டு வைக்கிறாங்களா, அதான். கப்பல்ல நிறுத்தி வைக்கிறது தான் டாக்யார்ட். சரிங்களா? ஸ்டீல் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் ஹரப்பன் சைட்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஹவுஸ் ஹேட் அக்சஸ் டு வாட்டர், வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. டெரகோட்டா பைப்ஸ் வந்து வேர் யூஸ் டு பிரிங் வேஸ்ட் டவுன் ஆன் த ஸ்ட்ரீட். டெரகோட்டா பைப்ஸ் அப்படின்னா மரத்தால் ஆனது, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சரிங்களா? பாத்ரூம் வாஸ் அப்ஸ்டைரா இருந்தது. சரிங்களா? ஸோ மண் அவங்களுக்கு இப்போ டிச் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அவங்களுக்கு கீழேயே. சரிங்களா? அதே பாத்ரூம் வந்து மேல தான் இருக்கு. அப்ஸ்டைர்ஸ்ல இருக்கு. பாத்திங் வாஸ் காமன் அண்ட் சானிடேஷன் வாஸ் வேல்யூட். அப்பவே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடிங் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ், ஷெல்ஸ், ஐவரி, மெட்டல்ஸ் அண்ட் மட் போர்ஸா தான் ஆயிருக்கு. சரிங்களா? ஸ்பிண்டில், நீடில்ஸ், காம்ஸ், ஃபிஷ் ஹுக்ஸ், நைஃப்ஸ் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் ஐவரி இருந்திருக்கு. சரிங்களா? அதர் டூல்ஸ் பாருங்க. சச் அஸ் ஆக்ஸ், ஸ்பியர்ஹெட், டேகர்ஸ், பவுஸ், ஆரோஸ் அண்ட் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸோட இது பண்ணியிருக்காங்க. ஹர்பன் டிட் நாட் ஹேவ் வெப்பன்ஸ். தே ஆர் நாட் டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆஃப் வெப்பன். சரிங்களா? வெப்பன்ஸ் அவங்க இல்ல. அதனால நம்ம என்ன சண்டை போடுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். ஹர்பன் ஆர்ட்ஸ் ஆல்சோ டஸ் நாட் போர்ட்ரேட் எனி வார்ஃபேர். அவங்களோட பைண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சண்டை போடுற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சரிங்களா? ரிலிஜன் பார்த்தீங்க அப்படின்னா, we have little information about the religious life of the Indus Valley people. Chief female deity was Mother Goddess as evidence of terracotta frame figuring from the Indus. இண்டஸ்ல இந்த மாதிரி ஃபிகர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. டெரகோட்டா ஃபயர். சின்ன சின்னதா. சரிங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம என்ன வச்சுக்கலாம். ஒரு ஃபீமேல் காடஸ் தான் வந்து அவங்க வணங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். The mother goddess was dominant shows that society was predominantly matriarchal. மேட்ரியார்கல்னா வந்து பெண் சார்ந்த சமுதாயமா இருக்கு. பேட்ரியார்கல் சொன்னா ஆண் சார்ந்த சமுதாயமா இருக்கு. சரிங்களா? ரிலிஜன் பார்த்தீங்கன்னா, they worshipped as a worshipped a father god who might be a progenitor of the race and the probably prototype of Shiva as the lord of animals. சரிங்களா? இந்த மாதிரி. சிவாவோட புரோட்டோடைப். சரிங்களா? இவரு தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிற மாரி. சரிங்களா? இது லார்ட் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸோட லார்டு. He was also called Pasupati as represented sitting still in yogic posture, 3 faces and 2 horns. 3 ஃபேஸ் இருக்கு. இங்க ஒரு ஃபேஸ், இங்க ஒரு ஃபேஸ், இங்க ஒரு ஃபேஸ். சரிங்களா?
அப்படியே 3D டயகிராம் மாதிரி வந்து புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா? இப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம நம்ம லெவலுக்கு இருந்திருக்காங்க. 3 ஃபேஸ் ஒரே இடத்துல வர மாரி. சரிங்களா? ஹி ஹி இஸ் சரவுண்டட் பை 4 அனிமல்ஸ். என்னலாம் அனிமல்ஸ்? எலிபேண்ட், டைகர், ரைனோ, பஃபலோ ஈச் ஃபேசிங் டிஃபரண்ட் டைரக்ஷன். 2 டீர் அண்ட் அப்பியர் இன் ஒன் ஸ்பீச். 2 டீர் இருக்கு. சரிங்களா? வச்சுக்கலாம். பஃபலோ, எலிபேண்ட், ரைனோசரஸ், ரைனோனா காண்டாமிருகம். டைகர். சரிங்களா? இந்த மாரி வச்சுக்கங்க. டீர். இல்லங்க. யானை தெரியுதா? காண்டாமிருகம் தெரியுதா? டைகர் தெரியுதா? பஃபலோ, டீர். ஓகேவா? ஸோ இப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து மறக்காது. கொஸ்டின் கேட்டாலுமே வந்து இத வச்சு நீங்க என்ன செய்யலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பெர்ட் டி டிபெர்ட்ன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க. சோசியல் லைஃப். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் டஸ் நாட் ரெப்ரசன்டட் ஸ்டீல்ஸ் அண்ட் டெரகோட்டா ஆர்ட்ஸ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர்? 2001ல ஐஏஎஸ் 2001ல. சரிங்களா? அப்ப என்னது? கவ். கவ் இல்ல இதுல. ரிலிஜன் பார்த்தீங்கன்னா, they worshipped fertility symbol such as round stones and cursed stones, a practice that probably presented a worship of Shiva. Fertility symbols இத வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்வதி இன் த ஃபார்ம் ஆஃப் சிவலிங்கா. லேட்டர் லிங்கா வர்ஷிப் வாஸ் ப்ரெவலன்ட்டா இருந்திருக்கு. ஸோ லிங்கம் இத வச்சு இது பண்ணியிருக்காங்க. காலிபங்கன்ல எடுத்திருக்காங்க. சரிங்களா? ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் வேர் ஆல்சோ வர்ஷிப்டு பை ஹரப்பன். சரிங்களா? ட்ரீஸ் இந்த பீப்பிள் ட்ரீ இந்த மாரி வச்சிருக்காங்க. தி பிலீவ்ட் இன் கோஸ்ட் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ் ஆர் யூஸ் அமுலெட்ஸ் ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தெம். அமுலெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? தாவீஸ் பிராக்டிஸ் அப்பவே இருந்திருக்கு. தி கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ வாஸ் ப்ராபபிலி புரோட்டோடைப் ஆஃப் சாக்ரட் டேங்க். சரிங்களா? சாக்ரட் டேங்க்னா புனித நீராடுதல் சொல்லுவாங்க. கங்கை இதெல்லாம் வந்து அத பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா யூஸ்ட் ஃபார் ரிச்சுவல் பாத்திங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாத். சரிங்களா? அதோட கன்டினியூஷன் தான் இப்போ தெப்பக்குளம்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப எல்லா டெம்பிளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குளம் இருக்கும். சரிங்களா? இங்க திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா குளம் தெப்பக்குளம்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்க வந்து அதோட இதுதான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. போஸ்டோபடா மெத்தட். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வரும். ஸ்கிரிப்ட் ஆர் மோஸ்ட் ரிட்டன்லி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். சரிங்களா? த போஸ்டோபடன் மெத்தட் வந்து ரைட்டிங் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன் இந்த ஆல்டர்னேட்டிவ் லைன் வாஸ் அடாப்டட். இந்த மாதிரி ஹரப்பன் ஸ்கிரிப்ட் எட் டு பி ஃபுல்லி டிஸ்கிரிஃபர்ட். சரிங்களா? பரியல் ப்ராக்டிசஸ் பாருங்க. யூஸ் 3 மெத்தட்ஸ் ஆஃப் பரியல். 3 விஷயமா பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பரியல் புதைக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டு. ஃப்ராக்ஷனல் பரியல் வேர் த போன்ஸ் வேர் கேதர்ட் அண்ட் பரீட் ஆஃப்டர் த எக்ஸ்போசர் ஆஃப் பாடி டு பர்ட்ஸ் அண்ட் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? சாப்பாடுக்கு போட்டுருவாங்க. பேர்ட்ஸ் இதுங்கெல்லாம் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? எலும்பு மட்டும் கிடைக்கும்ல, அது தூக்கிட்டு வந்து புதைச்சு விட்டுருவாங்க. அது அடுத்து கிரிமேஷன் வாஸ் ஃபாலோட் பை பரியல் ஆஃப் த ஆஷஸ். அதுக்கப்புறம் எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அந்த என்னது சாம்பலை தூக்கிட்டு வந்து புதைப்பாங்க. எல்லாமே இருக்கு. இது எங்க நடக்கும்? இந்த மாதிரி சாப்பாட போட்டு இதை எடுத்துட்டு வாங்க. எந்த மதத்துல இருக்கு? பார்சி. பார்சிலாம் செய்வாங்க. சரிங்களா? இப்ப செய்றாங்களான்னு தெரியல. நான் அவங்களோட இது வழக்கம் அந்த மாதிரி. கம்ப்ளீட் பரியல் அண்ட் போஸ்ட் கிரிமேஷன் பரியல் வேர் பாப்புலர் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல தான் கம்ப்ளீட்டும் போஸ்ட் கிரிமேஷன். இந்த மாதிரி இந்த இதை வந்து இது புதைக்கிறது. சரிங்களா? லோக்கல் பரியல் பிட் வாஸ் லைன்ட் வித் பர்ன் பிரிக் இண்டிகேட்டிங் யூஸ் ஆஃப் காஃபின்ஸ். சரிங்களா? இது வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லைன் பிரிக் சவப்பெட்டி வச்சு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பரியல் பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா வேற பிராக்டிஸ் ஆஃப் போத் போர்ட்ஸ் இன் பரியல் இஸ் ஃபவுண்ட். சரிங்களா? சரிங்களா? உள்ள வந்து அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. வுட்டன் காஃபின்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஹரப்பா. ஹரப்பால அந்த வுட்டன் காஃபின்ஸும் இருக்கு. சவப்பெட்டி. However, there is no clear evidence for practice of sati. சதி இருந்தா இல்லையான்னு தெரியல. Dead bodies were placed in north-south direction. இப்படிதான். And were generally accompanied by objects including food, pottery, ornaments, tools. அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வச்சு புதைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா?
அடுத்து பிரைமரி ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ அவங்களாம் முதல்நிலை தொழில் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். மெயின் க்ராப் வந்து வீட்டு பார்லி. அதர் க்ராப் வந்து சீசம், மஸ்டர்ட், காட்டன். ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் டு க்ரோ காட்டன். சரிங்களா? இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன்ல சுமேரியன், மெசபடோமியன் இவங்களை காட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் காட்டனை இவங்க தான் பண்ணாங்க. அதனால தான் இவங்க கிரீக்ஸ் வந்து என்னோட சிந்தான்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிந்து ரீஜன் இருக்காங்களா, சிந்து நதி கரை இருக்கிறதுனால இவங்க போய் சிந்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கிரானரிஸ் ஸ்டோர் ஃபார் சர்ப்ளஸ் கிரைன்ஸ். சர்ப்ளஸ் கிரைன்ஸ் அதிகப்படியானது, தேவைக்கு அதிகமான கிரைன்ஸ் வந்து கிரானரிஸ் பெரிய ஜாடி இருக்குல்ல அதுல போட்டு வச்சிருப்பாங்க, அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டொமஸ்டிகேஷன், ஷீப், கோட்ஸ் அண்ட் பஃபலோ. பட் ஃபார் யூஸ் ஆஃப் ஹார்ஸ் இஸ் நாட் எட் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ். இது பத்தி சொல்லல. ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் வந்து ரெகுலர் ஆக்குபேஷன் இருக்கு. தோ ஹர்பன் கல்ச்சர் வாஸ் நாட் ஹார்ஸ் சென்டர் பட் ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ஃபவுண்ட் இன் சுக்கட்டோட குஜராத்ல வந்து ஹார்ஸோட எலும்புகள்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? டாக் வித் மென் இன் கிரேவ்ஸ் வேர் டிஸ்கவர்ட் ரோப்பர். சரிங்களா? அவங்களோட சேர்த்து டாகையும் புதைச்சிருக்காங்க. குழி தோண்டி பறிக்கும் போது மனுஷனும் இருந்திருக்காங்க, டாக் இருந்திருக்கு. எங்க இருக்கு? ரோப்பர். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோவை பண்ணிடுறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்டரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னலாம் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் கோல்ட் ஸ்பெட், பிரிக் மேக்கர், ஸ்டோன் கட்டர்ஸ், வீவர்ஸ், போட் பில்டர்ஸ், டெரகாட்டா மேனுஃபேக்சர்ஸ் இருந்திருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்வேர் மல்ட் மேனுஃபேக்சர் இருந்திருக்கு. காப்பர் பேங்கிள்ஸ் இருக்கு, எங்க கிடைச்சிருக்கு? காலிபங்கல் கிடைச்சிருக்கு. லிப்ஸ்டிக் இருந்திருக்கு, பிரேஸ்லெட் இருந்திருக்கு. சரிங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் எப்படி வந்து அவங்களோட வியாபாரத்துக்குலாம் போனாங்க அப்படின்னா ஸ்டீல்ஸ் அந்த டெரகோட்டா மாடல்ஸ் ரிவீல் தட் யூஸ் ஆஃப் புல்லக்கார்ஸ் அண்ட் ஸ்டிக். நாங்கள் ஸ்டீல்லையும் அவங்க சின்ன சின்ன யூஸ் பண்ணிருப்பாங்க விளையாட்டுறதுக்காக. அதுலயுமே வந்து என்னது உங்களுக்கு புல்லக்காட்டு ஷிப் எல்லாம் வந்து உடைச்சிருக்காங்க. அது மூலியமா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சுக்கலாம். திஸ் இண்டிகேட் த பீப்பிள் மேனுஃபேக்சர் புல்லக்காட் அண்ட் ஷிப்பையும் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. செகண்டரி ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் யூஸ், பிரான்ஸ் அண்ட் காப்பர் விசல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்ட் அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. பாட்டரி பார்த்தீங்கன்னா பிளைன் அண்ட் சிம்பிளா இருந்திருக்கு. ரெட் அண்ட் பிளாக் பெயிண்டடா இருந்திருக்கு. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? the weights are multiples of 16 இருந்திருக்கு. 16, 32, 48, 64, 160, 320, 460 இந்த மாதிரி 14 மடங்கு தான் இருந்திருக்கு. இப்போ 5, 10ன்னு போறோம்ல, ஆ 640. சரிங்களா? a scale made up of elephant tusk has been found in Mohenjo-daro and Lothal. ஸ்கேல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ட்ரேட் வந்து பார்ட்டர் டைப் தான் இருந்திருக்கு. பார்ட்டர்னா என்னது? பண்டமாற்று முறை. நீ ஒன்று தான், நான் இன்னொன்று தரேன். இன்டர்னல் ட்ரேட் இருந்திருக்கு, ஃபாரின் ட்ரேட் இருந்திருக்கு. இன்டர்னல் ட்ரேட் வந்து உள்ளக்குள்ள உங்களோட ஏரியாக்குள்ள, அது வெளியிலையும். ஃபாரின் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட். சரிங்களா? இம்போர்ட் எல்லாம் வந்து இறக்குமதி. இம்போர்ட் தான் அது ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது இறக்குமதி. இறக்குமதி. எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. சரிங்களா? இம்போர்ட்னா வந்து இறக்குமதி பார்த்தீங்க அப்படின்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன். சரிங்களா? வெளியில வந்து கோல்டு, காப்பர், டின்னு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியில பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான். வீட்டு, பார்லி, பேஸ், ஆயில் சீடு. வெரைட்டி ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. காட்டன் கூட்ஸ், பாட்டரி, டெரகோட்டா ப்ராடக்ட், ஹைபிரிட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வெளியிலே அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஃபாரின் ட்ரேட் வாஸ் மெயின்லி கண்டக்டட் வித் மெசபடோமியா, ஈரான், ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாடுகளோட ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? These there is much evidence to prove that trade link between Indus Sumerian people. சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் ரீஜன் ஆஃப் சவுதர்ன் மெசபடோமியா, மாடர்ன் டே சவுத் ஈராக்ல தான் சுமேரியன் பீப்பிள். சரிங்களா? மெனி சீல்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் மெசபடோமியால. இண்டஸ் வேலியில சீல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணும்போது ஓகே இங்கேயும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க அதர் சிவிலைசேஷன் எங்கெல்லாம் இருந்திருக்கு. சைனீஸ் ஆன் த யாங்ஸே ரிவர் கிட்ட. சரிங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் ரிவர் கிட்ட. யூப்ரேஸ் நதி இங்க இருக்கு. மெசபடோமியா டிகிரிஸ், டிகிரிஸ் யூப்ரேஸ் நதி. எகிப்தியன் அண்ட் நைல். சரிங்களா? நதிக்கரையோட தான் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் அமையுது. சரிங்களா? ஆல் வேர்ல்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் along the river banks like Egypt on Nile, Mesopotamian Tigris and Euphrates, Chinese on Yangtze River. மெசபடோமியன் டெக்ஸ்ட் ஸ்பீக்ஸ் ஆஃப் 3 இன்டர்மீடியட் ட்ரேடிங் ஸ்டேஷன் ஆர் கால். அவங்க ஊருக்கு வரக்கு 3 ஸ்டேஷனை தாண்டி வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? கால் டில்முன் ப்ராபபிலி பஹ்ரைன் ஆன் பெர்சியன் கல்ஃப், பஹ்ரைன்ல இருந்து வர மாதிரி. அடுத்து மக்கன், ப்ராபபிலி மக்கன் கோஸ்ட் ஆஃப் ஒமான். அண்ட் மெலுகா, இந்த 3 இடத்தையும் அவங்களோட புக்ல எழுதியிருக்காங்க. ட்ரேடிங் ஸ்டேஷன் நிறுத்தி வர மாதிரி. சரிங்களா? மெலுகா வாஸ் ப்ராபபிலி தி நேம் ஆஃப் இண்டஸ் ரீஜன் ஆஃப் மெசபடோமியன் டெக்ஸ்ட். சரிங்களா? மெலுகாங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரீஜன் தான். இங்க வருதா? இந்த சைட்ல இருந்து வர மாதிரி இப்படிதான் வர முடியும். புரிஞ்சுங்களா? இங்கதான் இருக்கு, பஹ்ரைன் இந்த சைடு தான் இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு வர மாதிரி. சவுதி அரேபியா, ஒமான்.
trading station. ஓகே. ஸோ கம்பேரிசன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மெசபடோமியா. சரிங்களா? ஐவிசியோட பார்த்தீங்கன்னா மேட்ரியார்கல் பெண் ஆதிக்கம் முக்கியமா இருக்கும். அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம். எவிடன்ஸ் ஆஃப் சோ மெனி ஸ்டாச்சூஸ் ஆஃப் ஃபீமேல் டைட்டிஸ் அங்க இருக்கு. சரிங்களா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பேட்ரியார்கல் சொசைட்டி. அப்படின்னா ஆண் ஆதிக்கம் முக்கியமா இருக்கும். ஒன் இஸ் த விச் த மேன் வேர் ஃபார் மோர் பவர்ஃபுல் தேன் உமன். சரிங்களா? பேட்ரியார்க்லாம் வந்து மென்னுக்கு தான் அதிகம் பவர் இருக்கும் உமனை காட்டிலும். இந்த ரிலிஜன் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வாஸ் நோ ஸ்பெஷல் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் இல்ல. தே மைட் வர்ஷிப் நேச்சர். நேச்சரை வணங்கக்கூடியவங்களா இருக்கலாம். From evidence such as steel statues indicate that Indus Valley might be having a polytheistic religion. Polytheisticனா பல கடவுளை வணங்கக்கூடிய ரிலீஜனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மெசபடோமியன் பார்த்தீங்கன்னா பாலிதிசம் இருந்திருக்கு வாஸ் பிரசன்ட் பட் மெசபடோமியன் ஆல்சோ பில்ட் டெம்பிள் ஃபார் வர்ஷிப். அந்த காலத்துலேயே டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா தி தியரி ஆஃப் கிங்ஷிப் ஆஃப் ரூரல் கிளாஸ் ஹேஸ் நாட் பீன் ப்ரூவ்ட் இன் திஸ் வேலி. ரூரல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ரூல் பை ப்ரீஸ்ட் கிங் யாரு இங்கே மெசபடோமியில் ஹூ வாஸ் கன்சிடர் டு பி டிவைன் given புனிதமிக்க. The king solved dispute for led administration and had army too. கிங் வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து ஆர்மியும் இருந்துச்சு ஏதோ மெசபடோமியால. ஆனா இங்க அது மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? அது டெரிஷரி மூணாம் நிலை பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸ் அண்ட் டெரகோட்டா மாடல்ஸ் ரிவீல் தட் யூஸ் ஆஃப் புல்லக் கார்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபார் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி புல்லக் கார்ட்ஸ்லாம் அவங்க இது பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் ஃபார் ரிவர் அண்ட் சீ டிரான்ஸ்போர்ட்டுக்காக. Indus Valley people may not have been aware of horses as there are no evidence of horse except Surkotoda which is far west. வெஸ்ட்ல தான் வந்து சுக்கட்டோ அங்க பார்த்தோம்ல ஈரான் கிட்ட இருக்குன்னு சொன்னா இல்ல குஜராத் கிட்ட இருக்கிறதா? இங்க இருக்கு. குஜராத் கிட்ட இருக்கு. இங்க சுக்கட்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? குழப்பிடக்கூடாது. ஸோ மேப் பார்த்தா தான் இது ரெண்டும் வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் படிக்கும்போது மேப்போட சேர்ந்து படிச்சுட்டு போகணும். வெறும் வந்து 1 மார்க் மாதிரி படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். சரிங்களா? ஓகேவா? Harappans knew the use of wheel but not that spoked wheel. Spoked wheelனா வந்து முள்ளா வச்சு வீல் இப்படி இப்படி இருக்கும்ல இந்த ஸ்போக்கடு வீல். ஆனா வெறும் வீல் தான் இவங்களுக்கு அவேரா இருக்கு. ஸ்போக்கடு வீல் பத்தி இவங்க அவேரா இல்லை. சரிங்களா? கிரேட் ப்ரோக்ரஸ் இன் ஆல் ஸ்பேர்ஸ் ஆஃப் எக்கனாமி ஆக்டிவிட்டி சச் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி கிராஃப்ட் அண்ட் ட்ரேட்ல நல்லா வந்து முன்னேறி இருக்காங்க. அது ரிலீஜியஸ் ஸ்பியர் பாருங்க. எக்கனாமிக் ஸ்பியர் இன் சோஷியல் ஸ்பியர். லெகசி கன்யூ ஆஃப் ஐவிசி மீன்ஸ் தட் த ஏரியா பட் ஸ்டில் ஐவிசி ஃபீச்சர்ஸ் ஆர் யூஸ். இப்போ வந்து இது வந்து திருப்பி வந்து கன்யூ ஆகுது. சரிங்களா? ஸோ லெகசி ஆஃப் கன்யூட்டி ஆஃப் ஐவிசி மேட்ரியார்கி இஸ் ஸ்டில் பிரசன்ட் இன் சம் சொசைட்டி ஆஃப் கேரளா மேகாலயால இருக்கு. சரிங்களா? மேகாலயம் கேரளாலையும் இந்த பெண் அவங்களுக்கு அதிகமாக பவர் இருக்கு. சரிங்களா? டவுன் பிளானிங் இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஐவிசி விச் வி சி இன் டுடேஸ் முனிசிபல் ஆர்கனைசேஷன். டவுன் பிளானிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் வித் பிரிக்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? ஐவிசியில் நம்ம எடுத்தது தான் எல்லாமே. ஐவிசி ஹவுஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பிகேம் த பேசிஸ் ஆஃப் வாஸ்து சாஸ்திரா. சரிங்களா? அது அவங்க யூஸ் பண்ணது தான் வந்து வாஸ்து சாஸ்திரமா மாறி இருக்கு. கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் போத் பீங் வெஜ் அண்ட் நான்வெஜ் இஸ் ஃபாலோ டுடே. சரிங்களா? ஹாபிஸ் லைக் டான்சிங் போட்டிங் ரேஸ் ஆர் ஸ்டில் பர்சூட் பை பீப்புள் கேரளால. சரிங்களா? படகு ரேஸ் இருக்குல்ல போட் ரேஸ் எல்லாமே. டெக்கரேட்டிவ் ப்ராக்டிஸ் லைக் பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் ஆர் ஜஸ்ட் சேம் நோ. இப்பயும் இருக்கு. சரிங்களா? ரிலிஜியன்ல பார்த்தீங்கன்னா லெகசி கன்யூ மோர் ப்ரொஃபவுண்ட் இன் ரிலிஜியன் பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. கான்செப்ட் ஆஃப் மதர் காடஸ் இஸ் ஸ்டில் ஃபாலோட் ஃபார்ம் ஆஃப் சக்தி கல்ட். சரிங்களா? சக்தி கல்ட். புல் இஸ் ஐடென்டிஃபை நந்தி. பசுபதி வைஸ் வர்ஷிப்டர் சர்வா. சரிங்களா? புல் வந்து அங்களும் இருக்கா ஹம்படு புல். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே நந்தி. சரிங்களா? கோவிலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல அது. சரிங்களா? அதே மாதிரி பசுபதி சிவா வந்து பசுபதியா வந்து வர்ஷிப் பண்றாங்க. டெக்கரேட்டிங் அனிமல்ஸ் வர்ஷிப்டு ட்ரீஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஸ்டில் லிவிங் பிளான்ட். நம்ம ஊர்லயே பார்த்துருக்கீங்களா? ட்ரீக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ணி பண்ணியிருப்பாங்கல்ல. அதே ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஸ்டோன்ஸையும் வந்து கல் கல் வளங்களும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே. எக்கனாமிக் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து இங்கேயும் இருக்கு. ப்ராக்டிஸ் ஆஃப் ஷிப் பில்டிங் ஸ்டில் ஃபாலோ பை ஃபிஷிங் கம்யூனிட்டி. அவங்க வந்து ஷிப் இது பில்டிங் பண்ணாங்க. ட்ரெடிஷன் ஆஃப் ஃபில்லிங் த சாயில் ரிமைன் சேம் அலாங் த இரிகேஷனோட. பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பிகம் த பேசிக் யூனிட் ஆஃப் இந்தியன் ருபி ஈக்குவல் டு 16 அண்ணா. அங்கே 16 ஃபாலோ பண்ணோமா மெஷர்மெண்ட் 16 மடங்கு. அதே தான் முன்னாடி 16 அண்ணா பேசிக். சரிங்களா? முன்னாடி. சரிங்களா? ஐவிசி ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்கு உங்களுக்கு. ஏர்லி ஹரப்பான், சரிங்களா? ப்ரீ ஹரப்பான், மெச்சூர் ஹரப்பான், லேட் ஹரப்பான் மாதிரி. சரிங்களா? ப்ரீ ஹரப்பான், ஏர்லி ஹரப்பான், மெச்சூர் ஹரப்பான், லேட் ஹரப்பான். சரிங்களா? ப்ரீ ஹரப்பான்ல நொமேடிக் பீப்புளா இருந்தாங்க. பீப்புள் பிகன் டு லீட் செட்டில்டு அக்ரிகல்ச்சர் லைஃபா இருந்தாங்க. இங்க வந்து மெஹகர்ல இதோட எவிடன்ஸ் கிடைக்குது.
ஏர்லி அர்பன்ல லார்ஜ் வில்லேஜ் உருவாக்குனாங்க. கிராஜுவல் டவுன்ஸ் எல்லாம் growth ஆச்சு. டிரான்சிஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். கிராமம்ல நகரமா மாறுச்சு அது. சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அம்ரி, கோட்டிஜிஜி இதெல்லாம் வந்து அதோட சைட்ஸ். மெட்ரோல பார்த்தீங்கன்னா, கிரேட் சிட்டீஸ் எமர்ஜ். பெரிய பெரிய சிட்டீஸ் எமர்ஜ் ஆச்சு. எலாபரேட் டவுன் பிளானிங் இருந்துச்சு. அர்பன் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, காலிப்பாங்க. தோன்ற மூலியமா பார்க்கலாம். லேட் அர்பன் டிக்ளைன், வீழ்ச்சி. லோக்கல் ட்ரேடிங் போர்ட்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபேஸா தான் போயிருக்கு ஐபிசிங்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேஸுமே வந்து அதுக்குண்டான எவிடன்ஸ் தந்திருக்கு. ஸோ எந்த எவிடன்ஸ் எங்க தந்திருக்குன்னு பார்த்துட்டு கொஸ்டினா கேட்பான். டிக்ளைன் ஆஃப் ஐபிசி பார்த்தீங்கன்னா, ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. சரிங்களா? அதிகப்படியான ரிசோர்சஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. மண்ணுங்கிறது கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தாங்குமோ அவ்வளவுதான் தாங்கும். நிலம் வந்து பட்டு போச்சு, தரிச்சு போச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்போ வளரவே வளராது. ஆனா அதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சேஞ்ச் இன் த ரெயின்ஃபால் பேட்டர்ன் அரௌண்ட் 2000 பிசி சீரியஸ் ஃப்ளட்டிங் பிளைன்ஸ் இன் சிட்டிஸ். சரிங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் கிளைமேட் சேஞ்சில். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அப்படி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறது மழை பெய்யாம போகலாம், இல்ல ஓவராவும் மழை பெய்யலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிற மூலியமாகவும் இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எக்காலஜிக்கல் டிகிரேஷன். சரிங்களா? டிக்ரீசிங் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் டியூ டு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய வந்து அவங்க என்ன செய்யணும், 1000 வருஷம் இருந்திருப்பாங்களா? 1000 வருஷம் இருந்திருக்கும் போது எந்த அளவுக்கு அந்த மண்ணை யூஸ் பண்ணியிருப்பாங்க முக்கோணம் ட்ரையாங்கல்ல. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன ஆகும், அந்த நிலத்தோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியாது, அவங்களோட இது போயிருக்கும். எர்த்குவேக் வந்திருக்கான் அண்ட் ட்ரைங் அப் ஆஃப் ரிவர்ஸ் டியூ டு டெக்டானிக் ஷிஃப்ட். சரிங்களா? ரிவரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருந்துச்சு. ரிவரே உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வாழ்வாதாரம் போயிரும்ல. நேச்சுரல் கிளாமிட்டிஸ் லைக் ரெக்கரிங் ஃபுட், அடிக்கடி ஃப்ளட் வராது. அதுக்கப்புறம் ஆரியன் இன்வெஷன் ஆஸ் தே ஹேட் அ சுப்பீரியர் வெப்பன்ஸ் அஸ் வெல் ஸ்விஃப்ட் ஹார்ஸ். ஆரியர்களுக்கு வந்து ஹார்ஸ் இருக்கு, வெப்பன்ஸ் இருக்கு, அயன் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க வந்து சண்டை போடும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈஸியா வந்து அவங்க கீழே கொண்டு வந்துட்டாங்க. தேர் ஆர் மெனி தியரிஸ் ரிகார்டிங் டிக்ளைன் ஆஃப் ஐவிசி. Still there is a debate among the historians regarding IVC. Some of them conflict contradict each other. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐவிசியோட பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் ஐவிசி கான்ட்ரோவர்சி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ட்ரோவர்சி ஆஃப் த்ரீ டிஃபரெண்ட் வியூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் பை ஹிஸ்டோரியன். மேஜர் கான்ட்ரோவர்சி வாஸ் வெதர் இட் இஸ் எண்டட் சடன்லி ஒரு கிராஜுவலி. திடீர்னு வந்து முடிவு இருந்துச்சா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முடிவு இருந்துச்சா அப்படிங்கிறது தான். சரிங்களா? சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ரோவர்சி ஆஃப் ஆரியன் இன்வென்ஷன். ஆரியன் இன்வென்ஷனை ஏன் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வாஸ் தட் டெட் பாடிஸ் வேர் ஃபவுண்ட் அட் கிரேட் பாத். கிரேட் பாத்ல வந்து என்ன டெட் பாடிஸ் இருக்கு. விச் சஜஸ்ட் தட் வார் ஹேட் டேக்கன் பிளேஸ் பிட்வீன் ஐவிசி அண்ட் ஆரியன். சரிங்களா? டெட் பாடிஸ் நிறைய கிடக்கிறதுனால வார் மூலியமா செத்தவங்களை தான் புதைச்சிருப்பாங்க. அதனாலதான் நடந்திருக்கு. அப்ப ஆரியர்களுக்கும் இவங்களுக்கு சண்டை நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அது ஏன் மறக்கிறாங்க அப்படின்னா, பட் திஸ் இஸ் தியரி நெகேட்டட் as there is a gap of 250 years between decline of IVC and ஆரியன் இன்வேஷன். டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் 250 வருஷத்துக்கு அப்புறம் ஆரியர்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் there is no evidence of weapons and mass burials. இங்க இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளட் தியரி. ஃப்ளட்டிங் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஷோ தட் மொஹஞ்சதாரோ, தன்வதாரோ ஃப்ளட்டட் 7 and 3 times ரெஸ்பெக்டிவ்லி. மொஹஞ்சதாரோ வந்து 7 டைம் வந்து ஃப்ளட் வந்திருக்கலாம், தண்ணி வந்திருக்கலாம். 3 டைம் வந்து தன்வதாரோ வந்து ஃப்ளட் வந்திருக்கலாம். ஆனா பட் தேர் தியரி இஸ் நாட் அக்செப்டபிள். ஃபர்ஸ்ட்லி ஐவிசி பீப்புள் ஹேவ் நாலேஜ் ஆஃப் கண்ட்ரோலிங் ஃப்ளட். எப்படி வந்து ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், தண்ணி வந்தா எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இது பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். செகண்ட், there is no chance of great floods causing destruction of whole civilization. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃப்ளட் வரலாம். இப்போ கேரளாவில் ஃப்ளட் வருது, உத்தரகாண்டில் ஃப்ளட் வருது, நம்மள்ட்டையும் கூடி வந்து எங்க இது இங்க காயல்பட்டணம் இந்த சைடு ஃப்ளட் வந்துச்சா? ஸோ அப்போ கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஃப்ளட் வரல இல்ல உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கு எப்படி ஒரே ஃப்ளட்ல வந்து ஹோல் சிவிலைசேஷனும் மறைஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதனால இது வந்து நெகேட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கான்ட்ரோவர்சி ஓவர் எர்த்குவேக் தியரி. சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஆஃப் வாஸ் த ஐவிசி கம் ஃப்ரம் அண்டர் எர்த்குவேக் ப்ரோன் ஜோன். இந்தியாவில் பாத்தீங்கன்னா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் இந்த நார்த் வெஸ்ட்லாம் இருக்கு. சரிங்களா? ஜோன் 5, ஜோன் 4 எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? பட் there is no chance that earthquake caused the destruction of whole civilization at the same time. ஒரே டைம்ல வந்து சிவிலைசேஷன் அழிஞ்சு போயிருக்காது. Further it found that some of the structure was very much intact, suggesting that no earthquake taken place. அதே மாதிரி இப்போ தோண்டும் போதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. சரிங்களா? எர்த்குவேக் வந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு உடஞ்ச மாதிரி கொஞ்சம் காணாமலாம் போயிருக்கும்ல. ஆனா வந்து அப்படியே இருக்கு. அப்படின்னா இங்க எர்த்குவேக் நடக்கலங்கிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். அடுத்து தியரி ஆஃப் எக்கலாஜிக்கல் ஹைட்ராலஜிக்கல் சேஞ்ச். இது வேணா அக்செப்டபிளா இருக்கு. It is one of the most acceptable theory. It says that there was a less rainfall from 1800 BC due to deforestation. காடுகளை அழிச்சு தானே கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ என்னது உங்களுக்கு காடுகள் தான் வந்து மழைக்கு வந்து ஆதாரம். இங்க இருந்து வேப்பர் ஆகி மேல போய் தான் வரும் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? ஸோ அதனால என்ன உங்களுக்கு மழை கம்மியா இருக்கனால உங்களுக்கு வந்து இதாயிடுச்சு உங்களுக்கு. மோரோவர் ரிவர் சரஸ்வதி ஹாஸ் சேஞ்ச் இட் கோர்ஸ் ஆஃப் காசிங் ஷோர்டர் வாட்டர். சரிங்களா? சரஸ்வதியும் உள்ள போயிடுச்சு டெக்டானிக் ஷிஃப்ட்னால. அப்போ தண்ணியே இல்ல. அதனால இதாகுது. ஃபர்தர் தார் டெசர்ட் எக்ஸ்பேண்டிங் இன்க்ரீசிங் சாலினிட்டி ஆஃப் சாயில். தார் டெசர்ட் இருக்குல்ல, அதோட இடப்பரப்பு அதிகமாயிடுச்சு. அது அந்த சாயில்ல வந்து அந்த இந்த சாலினிட்டியை கொண்டு வந்துருச்சு. மேக்கிங் சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். பக்கத்துல இருக்கிற ஏரியாலாம் டெசர்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு. Thus bring us the conclusion that IVC was deserted rather than destroyed. Desertedனா விட்டுட்டு போனது.
சரிங்களா? எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்ல சொல்லி விட்டுட்டு ஓடுனவங்க தான் எல்லாமே. ஐவிசி பீப்பிள். அப்ப இங்க தான் வந்திருக்காங்க. சவுத்ல தான் வந்திருக்காங்க. சரிங்களா? சோ இட் ப்ரூவ்ஸ் தட் பியாண்ட் டவுட் த சிவிலைசேஷன் கிராஜுவலி ஃபெயில்ட். இப்போ வந்து கிராஜுவல்னா படிப்படியாக தான் கம்மியாயிருக்கு. உடனே ஒரு இடத்துல தண்ணி இல்லைங்கன்னா உடனே மாறிட மாட்டாங்க. எப்பயாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி லாஸ்ட்ல நல்ல இடம் இருக்கவங்க அந்த இடத்துக்கு அடுத்த ஜெனரேஷன் போயிருவாங்க. ஃபேடட் அவே இன் கோர்ஸ் ஆஃப் டைம். சரிங்களா? இங்க பாருங்க. Regarding industrial civilization, consider the following statement. It was predominantly a secular civilization and the religious element so present did not dominate the scene. During this period, cotton was used for manufacturing textiles in India. Answer என்ன? 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. 2011ல கேட்டது யூபிஎஸ்சில. போத் 1 and 2 ரெண்டுமே தான். இப்போ காட்டன் பண்ணியிருக்காங்களா? டெக்ஸ்டைல் பண்ணியிருக்காங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இருந்திருக்கு ரிலீஜியஸ் எலிமெண்ட் இருக்கு. என்னலாம் இருந்திருக்கு? மதர் காடஸ் இருந்திருக்கு. டெரகோட்டா ஃபிகரிங், பசுபதி சீல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. புரோட்டோசிவா இருந்திருக்கு. அந்த அளவு வந்து அது டாமினேட் ஆகுது. அடுத்து பாருங்க. Which are the following characteristics people of industrial civilization? They possess great palace and temples. They worshipped both male and female deities. They employed horse-drawn chariot in warfare. இங்க என்ன கொடுத்திருக்கான்? ஆப்ஷனை பாருங்க. 2 only. 2 only தான். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கு இப்போ இதுல வருமான்னு தெரியல. உங்களுக்கு இருந்தாலும் இருக்கு. இல்ல ஆன்சர் ஹிஸ்டரி இல்ல மெயின்ஸ்ல. ஓகே. சும்மா படிச்சு வச்சுங்க. Industrialization has absorbed and discuss the statement and explain how industrialization could influence Indian culture in its later history. இதெல்லாம் சொல்லணும். The continuity of Indian civilization in later ages was not confined to the religious spiritual field alone. Analyze the elements of urban civilization and Harappan culture. Give an appraisal of town planning and industry and evaluate the various reasons for the decline. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்குற மாதிரி தான் அப்படின்னு பாத்துங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? ஓரளவுக்கு கிளியரா இருக்கா உங்களுக்கு? எப்படி இது வந்து உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு? ஏன்னா அடுத்தது வந்து ஹிஸ்டரி தான் உங்களுக்கு பெரிய சப்ஜெக்ட். பாலிட்டியும் ஐயனும் முடிச்சிட்டோம். இதுவும் முடிச்சிட்டோம்னா பல்கா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? இது வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஏன்ஷியன் ஏன்ஷியன் மிடிவல் சேர்த்தே 5 தான் கேட்கறாங்களா? ஹிஸ்டரி உங்களுக்கு 10 தானே? ஐயனம்லாம் சேர்த்து. ஐயனம் தனி. ஆமா தனி யூனிட். அப்போ இது இது உங்களுக்கு ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த எல்லாமே அந்த லெவல் தான். சரிங்களா? ஸோ நம்ம இப்படியே போகலாம். டைம் இருக்கனால இப்படியே ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நீங்க படிச்சாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். நம்ம படிக்கிறது வந்து அதுல வந்து எல்லா மார்க் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கணும். ஜியாகிரபி ரொம்ப வாஸ்ட். இது கூட நான் படிச்சிடலாம். ஜியாகிரபி வந்து கோட் வேர்ட்லாம் வச்சு ரிவர்ஸ் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேக்சுவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை பார்க்கலாம் எப்படின்னு. சரிங்களா? இப்போ ஐவிசி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சங்கம், அப்புறம் வந்து குப்தா. சரிங்க. சங்கம் வந்து உங்களுக்கு இதுல வந்துரும்ல தமிழ்நாடு கல்ச்சர்ல. ஸோ நம்ம இப்பயே படிச்சுட்டு போயிடலாம் சங்கம். சரிங்களா? அப்புறம் வந்து சங்கம் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம அதே மாதிரி அது முகல்ஸா இது டெல்லி சுல்தானேட்டு, அவர் முகல்ஸு, மராத்தாஸ். அவ்வளோதான் 3. ஸோ இந்த வீக்ல முடிச்சாங்க. இந்த வீக்கா நெக்ஸ்ட் வீக்? ஆமா 4 டெஸ்ட்டுக்கு இருக்குல்ல. ஓகே. அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதான் இப்போ 7th டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க மேக்ஸ் நான் சொன்ன இதை வச்சு கவர் பண்ணிக்கங்க. புரிஞ்சுங்களா? அது பார்த்தாலே போதும். மேக்ஸ் அந்த பிளேலிஸ்ட் ஷேரும் பண்ணிடுறேன். அதுல வந்து உட்காந்து போட்டு பாருங்க மேக்ஸ். அதுல இருக்கிறது பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்ல 100க்கு நீங்க 90 வாங்கணும். சரிங்களா? அங்க சரிங்களா? இங்க வந்து என்னது உங்களுக்கு 75ல உங்களுக்கு வந்து என்னது ஒரு 40 to 50 வாங்கணும். 42 ஆ புரியல. இல்ல நான் முன்னாடி சொல்றேன். பின்னாடி பிலிம்ஸ்ல சொல்றேன். பிலிம்ஸ்ல சொல்றேன். நம்ம அதுதான் நம்மளுடைய ஏமா இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ உங்களுக்கு 50 to 40 to 50 இங்க வாங்கிருக்கணும். 75க்கு. ஆ இல்ல உங்களுக்கு இது 100 இது 25 இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 100 75 25. சரிங்களா? பேட்டர்ன் மறந்துடாதீங்க. நம்ம இலக்கணமோ அதை அப்படியே யோசிச்சிட்டே படிச்சுட்டே இருந்தா கான்சியஸ்ல இருந்தாதான் மட்டும்தான் அந்த கோர்ஸ் வரும். இல்ல அப்படின்னா அது நம்மளுக்கு வெக்ஸ் ஆயிரும். எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்புறம் 25 இதுல இருக்கு உங்களுக்கு. மேக்ஸ்ல நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு 15 அடிச்சிடலாம் உங்களுக்கு ஈஸியா. சரிங்களா? இவரோட வீடியோஸ் எல்லாம் ஆனா உட்காந்து போட்டு பார்க்கணும். நோட்ஸ் எடுக்கணும் அதுல இருந்து.
அவர் ஒவ்வொரு மாடலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுக்குன்னு உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இதுல நம்மளே நடத்தலாம். ஆனா டைம் பத்தாது. சரிங்களா? இப்ப அளவா படிக்கிறோம். அந்த அளவா படிக்கிறதுல கரெக்ட்டா வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்ப சயின்ஸ்லாம் வந்து லாஸ்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சுத்தமா 1, 2, 3 மார்க் வந்தாலே பெரிய விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப அதெல்லாம் நம்ம வந்து இந்த இதுல விட்டாகணும். டீல்ல தான் விட்டாகணும். சரிங்களா? அதனால படிக்கிறது வந்து ப்ராப்பரா ஒழுக்கமா படிச்சுக்கிட்டு, முழுசா மார்க் எடுக்கிற மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இந்த மாடல்ஸ்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆ கஷ்டமா கேட்டாலும் இதுல ஆன்சர் போடணும் நீங்க. ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன்ல எந்த கொஸ்டின் கேட்டாலுமே வந்து ஒரு 2 கொஸ்டின் வேணா நீங்க விட்டுட்டு வரலாம். மிச்சம் எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுங்களா? அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்பதான் வந்து அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். இல்ல எல்லாத்தையும் வந்து அரைகுறையா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா, கஷ்டமா கேட்டாங்க அப்படி சொன்னா, அந்த இந்த இதுல வந்து அடிபட்டுரும். அப்போ என்ன செய்ய முடியாது. நீங்க பிலிம்ஸ் கிராஸ் பண்ண முடியாது. ஆனா கம்மி சப்ஜெக்ட் படிச்சாலுமே வந்து தரோவா, கஷ்டமா ரேஞ்ச்ல படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஈஸியா கஷ்டம் எழுதிடலாம். டஃப்பா கேட்டாலும் எழுதிடலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகேவா? பாலிட்டி முடிச்சாச்சு. ஐஎன்எம் முடிச்சாச்சு. ஐஎன்எம்ல வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்கணும். அது யூனிட் 8 அதில பார்த்துக்கலாம். யூனிட் 9 உங்களுக்கு வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அதுவும் அந்த தலைவர்கள் பார்த்தீங்கல்ல, அதுவே படிச்சாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த தலைவர்கள் புக் இருக்குல்ல, அத மக்கப் பண்ணிக்கங்க. அப்ப அதுல. சரிங்களா? மிச்சம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? வேற ஏதாச்சும் சஜஷனு? ஓகே தான். இப்படி 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 போறதே ஓகே தானே எல்லாத்துக்கும்? ம். அது ஃபாஸ்ட்டா போயிடலாம்.